எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் நல்லா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தியும் இது கூட வெங்காய தொக்கு இது ரெண்டுத்தையும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக குழம்பு பொடி. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற லிங்க்கை நான் மேலே கார்ட்ஸ்லேயோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஏன்னா இதோட வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு இதையும் நம்ம பொடியாக நசிச்சு சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். கூடவே உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டையும் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லேசாக சூடாகட்டும். எண்ணெய் லேசாக சூடானதும் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்க பூண்டு பல்லை சேர்த்துக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சிருக்க அரை டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி உடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் வெங்காயம் நல்லா சுருண்டு வரும் வதங்கி. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்படியே நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகா பொடி சேர்த்துட்டு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. இது வேகட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் ரஃபாக கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ரஃபாக கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணியை லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதால டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம இதில் வாசத்துக்காக சோம்பு சேர்த்துருக்கோம், பூண்டும் சேர்த்துருக்கோம். அதனால இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி லேசாக க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு ஒயிட் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு.
ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நாம் இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பிசையும் போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். இப்போ நாம் எடுத்த 1 கப் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பால்ஸ் வந்திருக்கு. இதை நம்ம எல்லாத்தையுமே நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீனான ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் உதிர்ந்துடும். இப்போ கல் சூடாயிட்டிருக்கு. கல் சூடானதும் தீயை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். கல்லில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா லேசாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இருக்கட்டும். இப்போ ஜென்டலா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா உப்பி வருது. சூப்பரா தயாராயிடுச்சு. மேலே கொஞ்சமா நெய் தடவி விட்டுக்கோங்க. உங்களோட சூப்பரான சப்பாத்தியும் வெங்காய தொக்கும் தயாராகிடுச்சு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை டின்னருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ரெசிபி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.